வணக்கம் சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக ஞாயிறு பள்ளி ஊழியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். சென்ற காணொளிகளில் ஒரு வேலையை சரியாக செய்ய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். அவை என்னென்ன? நோ யுவர் ஜாப், நோ யுவர் பெனிஃபிஷியரி, நோ யுவர் செல்ஃப். இந்த 3 காரியங்கள். முதலாவது காரியத்தை குறித்து என்ன பார்த்தோம்? நோ யுவர் ஜாப். முதலாவது, நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேலை எதை பற்றியது, அதன் நோக்கம் என்ன, அதில் நம்முடைய பங்கு என்ன போன்ற காரியங்களை. நாம் என்ன வேலை செய்கிறோம்? ஞாயிறு பள்ளி நடத்துகிறோம். அதாவது பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர திருச்சபையின் சார்பாக பங்களிக்கிறோம். எனவே நாம் ஞாயிறு பள்ளியில் செய்யும் அனைத்து காரியங்களும் ஷுட் ஜஸ்டிஃபை திஸ் காஸ். இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் என்ன பார்த்தோம்? நோ யுவர் பெனிஃபிஷியரி. அதாவது நம்முடைய பயனாளர்களை அறிந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு ஏற்றவாறு நம்முடைய சேவையை வழங்குதல். இங்கே நம்முடைய பயனாளர்கள் யார்? சிறு பிள்ளைகள். எனவே அவர்களது வயது, அவர்களது புரிதல், அவர்களது வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை சூழல்களை கருத்தில் கொண்டதாக தான் நம்முடைய அணுகுமுறை அமைய வேண்டும். இந்த காரியத்தை தான் நாம் போன வீடியோவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியான சில காரியங்களை நாம் தற்போது பார்ப்போம். தாவீது கோலியாத்தை வீழ்த்த செல்லும் போது 5 கூழாங்கற்களை மட்டும் எடுத்து சென்றார். தன்னால் எடுத்து செல்ல இயலாத சவுலினுடைய போர்க்கவசங்களை அவர் எடுத்து செல்லவில்லை. அதே போல தான் பிரியமானவர்களே, ஞாயிறு பள்ளியில் சிறு பிள்ளைகளுக்கு நாம் வழங்கும் காரியங்கள் அவர்களால் எடுத்து செல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். சுமை தாங்க முடியாமல், இல்லைனா தூக்க முடியாமல் அங்கேயே விட்டு செல்வதாக இருக்கக்கூடாது. இல்லைனா சண்டே கிளாஸில் நாம் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் சண்டே கிளாஸோடு முடிந்துவிடும். வெளியே சென்றதும் அதற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவர் எஃபர்ட்ஸ் வில் நாட் ஹாவ் அ கண்டினியூயிங் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்தபடியாக தாவீது கூழாங்கலுக்கு பதிலாக இலைகளையோ பூக்களையோ, இல்லைனா கவனில் பொருத்தி இயக்க முடியாத ஒரு பொருளையோ, இல்லைனா எதிரியை வீழ்த்தத்தக்க உறுதி இல்லாத ஒரு பொருளையோ எடுத்து சென்றிருந்தால் அது அவருக்கு யுத்தத்தில் பயன்பட்டிருக்காது. இதே போல தான் பிரியமானவர்களே, ஞாயிறு பள்ளியில் நாம் பிள்ளைகள் எடுத்து செல்லும்படி வழங்கும் காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும். It should be relatable and relevant. They should be able to identify with what we are saying. இல்லைன்னா அந்த காரியங்கள் எல்லாம் போகிற வழியில் எங்கன்னா கீழே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அவற்றை வைத்துக் கொள்வதற்கான தேவையை அவர்கள் உணரவில்லை. We should speak not only to their mind but also to their life. ஞாயிறு பள்ளியில் நாம் பிள்ளைகளுக்கு வழங்கும் காரியங்கள் ஞாயிறு பள்ளிக்காக நாம் வழங்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று எதிர்கொள்ளும் வாழ்க்கைக்காக நாம் வழங்குகிறோம். இந்த காரியத்தை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை அளவுகோலாக வைத்து தான் நம்முடைய ஞாயிறு பள்ளி போதனைகளையும் நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும். இவை போதிப்பதை குறித்த காரியங்கள். இந்த பயனாளர்களுக்கு ஏற்ப அணுகுதலை நாம் பிளானிங், டிசிப்ளின், கம்யூனிகேஷன் என அனைத்திலும் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அவற்றை பிறகு பார்ப்போம். கடந்த 3 காணொளிகளிலும் நாம் பார்த்த காரியங்களை ஒரே வரியில் சம்மரைஸ் பண்ண வேண்டும் என்றால், பொது வாழ்க்கையில் மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஊழியத்திலும் நாம் இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்மோடு இருப்பதாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி.